ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025 பற்றி விவரங்களை இப்போது முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பேருந்து கழகத்தில் இப்போ வேலை வாய்ப்பு ஓட்டுநர் நடத்துறதுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயிலை முழுமையாக பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 3274 காலியிடங்களை நிரப்புவதற்கான டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த காலியிடங்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகளுக்கானது. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு போக்குவரத்து கழகங்களை ஆட்சேர்ப்பு நடத்தப்படுது. இந்த ஆட்சேர்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் 21, 2025 அன்று வெளியிடப்பட்டது. ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை மார்ச் 21, 2025 முதல் தொடங்கியது. ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான உங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி டேட்டு ஏப்ரல் 21, 2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சமாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். கல்வி தகுதியுடன் விண்ணப்பதாரர்கள் செல்லுபடியாகும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும். கல்வி மற்றும் உரிம தேவைகளை தவிர வேட்பாளர்கள் குறிப்பிட்ட வயது மற்றும் உடல் தகுதி அளவுகோல்களில் பூர்த்தி செய்ய வேண்டும். டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பு 2025 ஓட்டுநர் நடத்துனர் தகுதி அளவுகோல்கள் தேர்வு செயல்முறை விண்ணப்ப கட்டணம் முக்கிய தேதிகள் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025க்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்க போறீங்க இதை பற்றி ஒரு டீட்டெயில் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு ஓட்டுநர் நடத்துனர் 3274 வேகன்சி இருக்கு. விண்ணப்பிக்க தேதிகள் பார்த்தீங்கன்னா 21 மார்ச் 2025 முதல் 21 ஏப்ரல் 2025 வரை. பயன்பாட்டு முறை நிகழ்நிலை. ஸோ அதிகாரப்பூர்வ வலைத்தளம் arasubus.tn.gov என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓட்டுநர் நடத்துனர் தகுதி அளவுகள் பற்றி இப்போது பார்ப்போம். கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் குறைந்தபட்சம் 18 மாத ஓட்டுநர் அனுபவத்துடன் செல்லுபடியாகும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும். கூடுதலாக விண்ணப்பதாரர்கள் தமிழை சரளமாக படிக்கவும் எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலுதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்.
வயது வரம்பு பற்றி இப்போது ஃபுல்லாக பார்ப்போம். விண்ணப்பதாரர்களின் வயது வரம்பு ஜூலை 1, 2025 நிலவரப்படி குறைந்தபட்ச வயது 24 வயது நிரம்பரிக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு வகையை பொறுத்து மாறுபடும் சொல்லியிருக்காங்க. பொது பிரிவு ஓசி 40 ஆண்டுகள், ஒதுக்கப்பட்ட பிரிவுகள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 45 ஆண்டுகள், 45 ஆண்டுகள் வரை சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு ஓசி பிரிவினருக்கு 50 ஆண்டுகள் மற்றும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 55 ஆண்டுகள் வரை சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் உயரமும் மற்றும் குறைந்தபட்சம் 50 கிலோ எடை போன்ற உடல் தகுதிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். தேர்வு செயல்முறைன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி 3 கட்ட செயல்முறை மூலம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும். முதலில் பல தேர்வு கேள்விகள் மூலம் பொது அறிவு மற்றும் அடிப்படை திறனை சோதிக்கும். எழுத்துத் தேர்வு தேர்ச்சி பெறுபவர்கள் திறன் தேர்வுக்கு ஓட்டுநர் சோதனைக்கு செல்வார்கள். அங்கு அவர்கள் தங்கள் ஓட்டுநர் திறன்களையும் சாலை பாதுகாப்பு குறித்த அறிவையும் நிரூபிக்க வேண்டும். இறுதியாக 2 சுற்றுகளிலும் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் இறுதி தேர்வுக்கு முன் தங்கள் தகுதியை உறுதிப்படுத்த ஒரு நேர்காணல் மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். கட்டணத் தொகை விண்ணப்பதாரின் வகையை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவு வேட்பாளர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி உட்பட அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பிரிவை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு 18% ஜிஎஸ்டி உட்பட 590 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை டெபிட், கிரெடிட் கார்டுகள் அல்லது நெட் பேங்கிங் மூலம் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும். அறிவிப்பு வெளியிடுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21, 2025. விண்ணப்ப தொடக்க தேதின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21, 2025 மதியம் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, 2025 மதியம் 1 மணி வரை சொல்லியிருக்காங்க. தேர்வு தேதின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது அப்படின்றாங்க. டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025க்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் கடைசி தேதிக்கு முன் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை தொடங்குவதற்கு முன் அனைத்து ஆவணங்களையும்
சரியாக வைத்திருப்பது உறுதி கொள்ள வேண்டும். அரசு bus.tn.gov என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும். முகப்பு பக்கத்தில் டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்ப்பு 2025 என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடி மூலம் பதிவு செய்யவும். தேவையான விவரங்களுடன் ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பவும். கல்விச் சான்றிதழ், ஓட்டுநர் உரிமங்கள், புகைப்படங்கள் மற்றும் கையொப்பங்களை பதிவேற்றவும். விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். படிவத்தை சமர்ப்பித்து அச்சுப்பிரிவை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்.